பாசத்திற்குரிய அருட்தந்தையர்களே, அன்பிற்குரிய அருட்கண்ணியர்களே, அன்பார்ந்த நம்பிக்கையாளர்களே, அன்பு குழந்தைகளே, அன்னை கரம் பிடித்தாள், ஆலயம் கூட்டிச் சென்றாள். கரங்களை குவித்து வைத்தாள், கர்த்தரை வணங்கச் செய்தாள். திருநாள் தினமெல்லாம் திருத்தலங்கள் கூட்டிச் சென்றாள். மணியோசை கேட்டபோது மாதாவை வணங்கச் செய்தாள். பாலமுது ஊட்டும்போது பக்தியையும் ஊட்டி வளர்த்தாள். அன்புக்குரியவர்களே, இன்று நீங்கள் அன்னை மரியாவின் திருக்கொடியை காலையிலே ஏற்றி அன்னை மரியாவிற்கு அவள் மூலமாக பெற்ற நன்மைகளுக்கெல்லாம் அவர் மூலமாகவே இறைவனுக்கு நன்றி கூற இந்த ஆண்டு பெருவிழாவை தொடங்கி இருக்கின்ற இந்த புத்தாண்டு இனிய சூழலிலே நன்றி உணர்வோடு நீங்கள் ஆரம்பித்ததனால் இறைவனின் அருளானது இளம் தூறல் மழையாக விண்ணிலிருந்து வந்து இந்த மாலை வேளையை சுகமளிக்கின்ற ஒரு சூழலாக மாற்றியிருப்பதை பார்த்து நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மிக அருமையாக பவனியாக குருக்களை அழைத்து வந்து குருக்களுக்கும் இறைமக்களுக்கும் நீங்கள் இந்த ஆரத்தியை எடுத்து கடவுளின் வார்த்தைக்கு 4 சமணசுகள் போன்ற குழந்தைகள் மரியாதை செய்து மிக சிறப்பாக உங்கள் பக்தியையும் நன்றியையும் நம்பிக்கை உணர்வையும் வெளிப்படுத்தி இருக்கின்ற உங்கள் எல்லோரையும் அன்போடு பாராட்டுகின்றோம். நீங்கள் ஆரம்பித்திருக்கின்ற இந்த விழா உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அருள் வளங்களையும் அளவின்றி நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று இந்த இனிய மாலை பொழுதிலே உங்களை வாழ்த்துவதிலே நான் பெருமைப்படுகின்றேன், சந்தோஷப்படுகின்றேன். நான் தொடக்கத்திலே சொன்ன அந்த கவிதை வரிகள் ஒரு கிறிஸ்தவ தாயின் வாழ்க்கை முறையை அழகாக எடுத்துச் சொல்லுகிறது. பிஞ்சு குழந்தையை ஆலயத்திற்கு தூக்கி வந்து அந்த குழந்தையின் பிஞ்சு கரங்களை புனிதர்களின் திருவுருவங்களின் பாதங்களிலே தொட்டு தொட்டு கண்களிலே ஒத்தி ஒத்தி ஒரு தாயானவள் தன் குழந்தைக்கு கடவுளின் முகவரியை அதன் விரல்களாலும் பார்வையாலும் அந்த குழந்தை பருவத்திலேயே உணரச் செய்து இறைவனை தன் குழந்தைக்கு அறிமுகம் செய்து வைப்பதை பார்க்கிறோம். நம்முடைய தாய்மார்கள் பிறந்த குழந்தையை ஆலயத்திற்கு கொண்டு வந்து அந்த குழந்தை அதற்கு கடவுளின் அந்த வெளிச்சத்தை காட்டுகின்றீர்கள். ஆகவே தான் அன்னை கரம் பிடித்தாள், ஆலயம் கூட்டிச் சென்றாள், கரங்களை குவித்து வைத்தாள், கர்த்தரை வணங்கச் செய்தால், திருநாள் தினமெல்லாம் திருத்தலங்கள் கூட்டிச் சென்றால், மணியோசை கேட்டபோது மாதாவை வணங்கச் செய்தால்,
பால் அமுது ஊட்டும் போது பக்தியையும் ஊட்டி வளர்த்தாள். இது நம் ஒவ்வொரு கிறிஸ்தவ தாயின் ஒரு இனிய அனுபவம் என்றால் மிகையாகாது. அந்த குழந்தையை குழந்தை பருவத்திலிருந்தே நாம் இறைவனுக்கு நேர்ந்தளித்து இறை ஸ்பரிசத்தை, இறை அறிமுகத்தை, இறை அனுபவத்தை நாம் தருகின்றோம். இதை எங்கிருந்து நாம் கற்றுக்கொண்டோம்? அன்னை மரியாள் காணிக்கையாக தன் அன்பு குழந்தை இயேசுவை ஆலயத்திற்கு அழைத்து சென்று இவ்வாறு இறை அனுபவத்தை அந்த குழந்தைக்கு கொடுக்கின்றதை நாம் விழாவாக கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் அந்த தாயின் பாதுகாவல் நம்மோடு இருந்ததற்காகவும், அந்த அன்னை நம் கரங்களை பிடித்து வழிநடத்தியதற்காகவும், துன்ப சூழல், இன்பமான சூழ்நிலைகள், கஷ்டங்கள், சோதனைகள், மேடு பள்ளங்கள், வாழ்க்கையின் எல்லா சூழலிலும் அந்த அன்னை மரியாளின் கரத்தை பிடித்து, அம்மா மரியே, அன்பு தாயே, தஞ்சம் நீயே, உன்னை விட்டால் வேறு ஆதரவு எனக்கு இல்லை தாயே என்று நாம் அந்த தாயிடம் நம்மை முழுவதுமாக அவரிடம் சரணாகதி அடைகின்ற போது அந்த தாய் நம்மை கைவிடுவதில்லை. அந்த தாயை நம்பி வந்தோர் யாரும் ஏமாற்றத்தோடு திரும்பியதில்லை என்பதுதான் வரலாற்று உண்மை. ஆகவே தான் உலகம் முழுவதிலும் இருக்கின்ற கத்தோலிக்க தேவாலயங்கள் அது வேறு புனிதர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயங்களாக இருந்தாலும் பிறர் அந்த ஆலயத்தை மாதா கோயில் என்றுதான் பிற மதத்தினரும் அதை தெரிந்து கொள்ளுகிறார்கள், அறிவிக்கின்றார்கள். மாதா கோயில் என்றால்தான் எல்லோருக்கும் அது தெரிகிறது. அந்த அளவிலே அந்த அன்னை மரியாள் அகிலம் முழுவதும் தன்னுடைய பரிந்துரையால் தன்னை தாய் என்று வந்தவர் எல்லோருக்கும் அன்பு செய்து அரவணைத்து வழி நடத்தி காப்பாற்றி அவர்களுக்கு என்றுமே கண்கண்ட கலங்கரை விளக்கமாக திகழ்வதனால் நீங்கள் இந்த விழாவை எடுக்கிறீர்கள். ஆண்டின் தொடக்க நாளையே திரு அவையானது அன்னை மரியாவின் கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளுமாறு கன்னி மரியாள் கடவுளின் தாய் என்ற மாபெரும் விழாவோடு இந்த ஆண்டை தொடங்கி இருக்கின்ற நீங்கள் எல்லோரும் இந்த ஆண்டு முழுவதும் நன்றாக இருப்பீர்கள், வளர்வீர்கள், வாழ்வீர்கள், சுகமாக இருப்பீர்கள், பல்வேறு நலன்களை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் அன்போடு தெரிவிக்கின்றேன். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்த்தோம், கன்னி மரியாள் கபிரியேல் தூதன் மூலமாக தெரிந்து கொள்ளுகின்றார். தன்னுடைய உறவினர் முதிர்ந்த வயதிலே அவர் பிள்ளை பேறு பெறுவதற்காக பேறு காலத்திலே இருக்கிறார் என்று. அந்த எலிசபெத் இந்த அன்னையை பார்த்து, நீ என்னோடு கொஞ்ச நாள் வந்து இரு என்று கேட்கவில்லை. நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் தங்களுடைய பல நாடுகளிலே உங்கள் பெண்களை திருமணம் முடித்து அனுப்பி வைத்து அந்த பிள்ளை உங்களுடைய பெண் பேறுகால நேரத்திலே எந்த தூரத்திலே இருந்தாலும் கடல் கடந்து நீங்கள் சென்று அந்த தாயானவள் சென்று தன்னுடைய பேறுகால மகளோடு உடன் இருப்பது எவ்வளவு உண்மையானது, எவ்வளவு தேவையானது என்பதை நீங்கள் எல்லோரும் உணர்ந்திருக்கிறீர்கள். அதை அன்னை மரியாள் அழைக்காமலேயே தன்னுடைய அந்த எலிசபெத்துக்கு சென்று உடன் இருக்கின்ற அந்த ஒரே ஒரு சிந்தனையை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். என்னவென்றால், எலிசபெத் அம்மாள் உதவிக்காக அழைக்கவில்லை, ஆனால் அவள் தேவையில் இருக்கிறார், உதவி தேவைப்படுகிறது, உடனிருப்பு தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்தவுடன் யூதா மலை நாட்டிலுள்ள அந்த ஊருக்கு விரைந்து சென்றதாகவும்
உடன் தங்கி மாதக்கணக்கிலே அங்கே இருந்து பணிபுரிந்ததாகவும் நாம் வாசிக்க கேட்டோம். இதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற உண்மை என்னவென்றால், நம்மை சுற்றி இருக்கின்ற எத்தனையோ பேர் துன்பத்தில் இருக்கிறார்கள், தேவையில் இருக்கிறார்கள், பல்வேறு ஆறுதல் தேடி இருக்கிறார்கள். தேவை என்பது பண தேவை மட்டும் நான் குறிப்பிடவில்லை. உடனிருந்து நல்ல வார்த்தைகள் சொல்லவும், தோலை தொட்டு நான் இருக்கிறேன், கவலைப்படாதே என்று அருகிலிருந்து ஆறுதல் கூறவும். உண்மையில் தேவையில் இருப்பவர்கள், நன்றாக வாழ்ந்தவர்கள் தங்களுக்கு நாங்கள் நொடித்து போய்விட்டோம் என்று மற்றவர்களுக்கு சொல்வதற்கு வெட்கப்படுகின்ற மக்கள் நாம். தங்கள் வீட்டுக்குள்ளே அரை வயிறு கால் வயிறாக சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் வெளியிலே வரும்போது நன்றாக உடுத்தி கொண்டு வருகின்ற பழக்கம் இருக்கிறது. ஆனால் அவர்களை உள்ளே சென்று சந்திக்கின்ற போதுதான் அவர்களுடைய நிலை தெரியும். ஆக அன்னை மரியாள் கேட்காமலேயே தேவையில் இருப்போரை நாடி சென்று ஓடி சென்று உதவி செய்ததைப் போல நம்மை சுற்றி இருப்பவர்களை நம் கண்களை அகல விரித்து பார்க்கின்ற போது எத்தனையோ பேர் யாராவது வந்து நமக்கு ஆறுதல் சொல்வார்களா, அன்பை தருவார்களா, உதவி செய்வார்களா, உயர்த்து விடுவார்களா, உடன் இருப்பார்களா என்று ஏக்கத்தோடு இருக்கின்ற பலரை அவர்கள் சொல்லாமலேயே கேட்காமலேயே நம்முடைய பார்வையிலும் சிந்தனையிலும் என்னை சுற்றி இருப்பவர்கள், என்னை விட கஷ்டத்தில் இருப்பவர்கள் யார் என்று நானும் தேடிச் செல்வேன் என்று இன்று நாம் முடிவெடுக்க இந்த விழா நம்மை அழைக்கிறது. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. தாழ்நிலையில் நின்ற தன் அடிமையை இறைவன் கடைக்கண் நோக்கியது போல ஆண்டவர் உங்கள் எல்லோரையும் கடைக்கண் நோக்கி கரையேற்றுவார், தேற்றி அருள்வார் என்ற நம்பிக்கையோடு இருங்கள். அன்னை மரியாளிடம் நாம் ஜெபிக்கின்ற போது, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் என்று ஜெபிக்கின்றோமே. இந்த அன்னை மரியின் குழந்தைகளாக, அன்னை மரி பாலன் இயேசுவை வளர்த்த விதத்திலே நாமும் நம் பிள்ளைகளை வளர்த்து அவருடைய அன்பு பிள்ளைகளாக நாம் வாழுகின்ற போது நம்முடைய இறப்பின் தருவாயில் அன்னை மரியாள் நம்மோடு இருந்து விண்ணகம் அழைத்து செல்ல இறையருளை மன்றாடி செபிப்போம். ஆமேன்.